V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. இன்றைக்கு எங்களுடைய கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் இந்த ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த நடைபெற்ற கூட்டத்தினுடைய தீர்மானமாக எல்லோருடைய விருப்பங்களோடும் சில கருத்துக்கள் ரீதியான வேறுபாடுகளையும் கடந்து முதலிலே சில விமர்சனங்கள் அல்லது தேவைகள் பற்றிய பேச்சுக்கள் இருந்தாலும் இறுதியாக மன்னார் வவுனியா மாவட்டங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இடைவெளியை கருத்தில் கொண்டும் வேறு வகையான ஆக்கிரமிப்புகள் இந்த மாவட்டங்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற இந்த சூழலில் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் சத்தியலிங்கம் அவர்களுக்கு அந்த தேசிய பட்டியல் நியமனத்தை வழங்குவதாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். தலைவர் மாவை சேனாதிராஜானன் அவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டு அதோடு இணைந்த வகையிலே அதுக்கு கருத்துக்களை கூறியவர்களும் இறுதியிலே ஒரு ஒத்த முடிவுக்கு வந்து அவருக்கு அந்த தேசிய பட்டியல் வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் தாங்களும் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இது தொடர்பாக ஏதாவது இணைந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறார். கண்டிப்பாக நாங்கள் எல்லோரையும் அரவணைத்து ஒன்றாகி ஒரு 2001ஆம் ஆண்டில் எவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது உருவாக்கப்பட்டதோ அதனுடைய இலக்கு என்ன, நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அரவணைத்து செல்வதற்கான தயார் நிலையை நாங்கள் கொண்டிருக்கிறோம். அதிலே அதிகமான அளவு கரிசனையும் விருப்பமும் எங்களுக்கு இருக்கிறது. நான் பல தடவைகள் அதை முன்வைத்தும் இருக்கிறது. என்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலும் கூட நான் அந்த ஆணையை மக்களிடம் கேட்டிருக்கிறேன். ஆகவே நாங்கள் ஒன்றாக பலமாக இணைந்து பயணிக்க வேண்டிய தேவையை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறோம். தலைவராக தெரிவு செய்யப்பட்ட தலைவராக இதற்கான முனைப்பை நீங்கள் முன்னெடுப்பீர்களா? கண்டிப்பாக. நான் இப்பொழுது தமிழரசு கட்சியினுடைய தெரிவு செய்யப்பட்ட தலைவர் நீதிமன்ற தடை உத்தரவில் இருக்கிறேன் தவிர அது தடை உத்தரவு நீக்கப்பட்டால் நான் தலைவராக மீண்டும் பொறுப்பெடுப்பேன். அதுக்கான காலம் கனிந்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். இப்பொழுது பாராளுமன்ற குழுவின் தலைவராக நான் இன்று எங்களுடைய உயர்மட்ட குழுவிலே நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே எங்களுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குமான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவின் தலைவராகவும் நான் செயல்பட உள்ளேன். அதே நேரம் பிஸ்னஸ் மீட்டிங் கமிட்டியில் நானும் கிழக்கு மட்டக்களப்பை சேர்ந்த சாணக்கியன் அவர்களும் அந்த குழுவில் இருக்க போகிறோம். எங்களுடைய கட்சியினுடைய கொறடாவாக சத்தியலிங்கம் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கார். பேச்சாளர் நாங்கள் நியமிக்கவில்லை. பாராளுமன்ற குழுவுக்கான பேச்சாளரை பாராளுமன்ற குழு கூடி தீர்மானிப்பதாக முடிவெடுத்திருக்கிறோம். ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடி நாங்கள் எவ்வாறு செயல்பட போகிறோமோ அதே போல ஏனையவர்களையும் இணைத்து அரவணைத்து செல்வதற்கான முழு பயணத்திலும் மிக தெளிவாக நாங்கள் பயணிக்க இருக்கிறோம். அநேகமாக நாங்கள் அந்த எங்களுடைய பாராளுமன்ற முதல் அமர்வு முடிந்து சத்திய பிரமாணம் முடிந்த பிற்பாடு எங்களுடைய கட்சியினுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூடி அதற்குள்ளே ஒருவரை நாங்கள் பேச்சாளராக தெரிவு செய்தால் நாகரிகம். அந்த முறையில் அந்த தெரிவு இடம்பெறும்.